வணக்கம் மக்களே. இப்போ எதிர்நீச்சல் ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது எதிர்நீச்சல் சீரியலில், ஓகேங்களா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் ரேணுகா நந்தினி 2 பேருமே சண்டை போட்டிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குணசேகரம் உள்ளே வந்துட்டான். ஸோ குணசேகரம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை நான் எப்போயும் எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு குட்டையை குழப்பி விட்டு போயிட்டா. அதுக்கு ஞானசேகரன் ஏதாச்சும் பேசாதீங்க, நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் சண்டை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷினி கண்டுபிடிக்க இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதாவது க்ளூ கிடச்சிருக்கு. எப்படின்னா ஏற்கனவே ஒரு ஆள் குண்டா குதிரைன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் குண்டா போயிட்டு இருந்தான் இல்லையா? ஸோ அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க ஜனனியும் போலீஸ்காரங்களும். ஸோ அப்போ ஒரு போலீஸ்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரவுடி மாதிரியே, ஃபஸ்ட்டு போலீஸ் எப்படி இருந்தாங்க, ஷூ போட்டு ஹின் பண்ணி நீட்டாக இருந்தாங்க இல்லையா? ஆனால் அப்படி இருந்தால் கண்டுபிடிச்சவங்கன்னு சொல்லிட்டு ஒருத்த மட்டும் என்ன பண்ணால் கை சட்டெல்லாம் மடித்து விட்டு ஹின்னெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஷூவெல்லாம் கழட்டி விட்டு ரவுடி மாதிரி, ஆனால் வணக்கண்ணா, நான் இங்கே தான் இருக்கேன், நான் ஒரு பொண்ணு விஷயத்தில் மாட்டிக்கினேன், அதனால தான் இங்கே பதுங்கியிருக்கேன், நீங்கள் என்னண்ணா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறான். ஸோ அப்படி பேச்சு கொடுக்கும்போது நானே கடுப்பில் இருக்கேன், ஏற்கனவே ஒரு பொண்ணு விஷயத்தில் பணம் வராமல் இருக்குது, இப்போ அந்த பொண்ணு அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையை உளறான். ஸோ அவனும் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ பொண்ணு இவங்ககிட்ட தான் இருந்திருக்கு, வேறு ஒருத்தவங்ககிட்ட இப்போ கையை மாற்றிருக்கான். ஸோ அவனை நம்ம ஃபாலோ பண்ணுங்கன்னா தர்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சிடறான். ஸோ அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ தான் அது முடியுது, சீன் அதோட முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்ஷினியை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. கரிகாலனும் ஜான்சி ராணியும் உள்ளே வந்துட்டாங்க. குணசேகரன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவும் இன்னொருத்தவங்க புதுசாக ஒரு அம்மா வந்திருக்காங்களே 3 பேர்த்தையும் கூப்பிட்டு தர்ஷினி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவங்கக்கிட்ட மட்டும் உண்மையாக சொல்லிடுறான். தர்ஷினி எங்கிட்ட தான் இருக்கா, கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னப்பா இவ்வளோ நாள் உங்ககிட்ட தான் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் இவங்க எல்லாருமே அடங்குவாங்க, அதனால தான் அப்போ எங்கே மாட்டியோ திருப்பி என்கிட்ட வந்து மாட்டிக்கினா நான் இது சந்தத்தை நழுவிட மாட்டேன்னு சொல்லிட்டு குணசேகரன் இப்படி ஒரு பிளான் பண்ணுறான். இந்த பிளானை அவங்ககிட்டயும் சொல்லிடுறான். ஸோ ஜான்சி ராணியும் கரிகாலனுக்கும் இந்த பிளான் தெரியாது, ஆனால் பிளான் தெரியாமலே நல்லது நடக்கும், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி கரிகாலன்கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஞானசேகரன், கதிர், ரேணுகா, ஸோ இந்த பிரச்சனைலாம் அவங்களுக்குள்ளே பேசி முடிக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது தர்ஷினியை ரெடி பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரசங்கலி முடிவு பண்ணுறான். ஸோ உடனே அவங்க தர்ஷினி காரில் கூப்பிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஸோ பின்னாடியே ஒரு கார் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு வீரசங்கலி வந்து பார்த்துட்றான், ஓகேங்களா? அந்த காரில் வேறு யாரும் ஜனனியும் போலீஸ் ஆட்களும், ஏன்னா அவனை பின்னாடியே பின்தொடர்ந்து அவங்க எங்கிக்கிறாங்கன்னு பார்த்துருக்காங்க. தர்ஷினி காரில் ஏறதையும் பார்த்துட்டாங்க. இப்போது தர்ஷினி எப்படியாவது பிடிச்சாகணும், அந்த இடத்த காரை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கார்லேயே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வீரசங்கலி பார்த்துட்றான். பார்த்துட்டு அப்போது காரை நிறுத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இதோட இன்றைக்கான எபிசோடு முடிய போகுது. இன்றைக்கான ப்ரோமோ இது தான். மேலும் இது போகிற ப்ரோமோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.